மவுஸ் பாக்ஸ் மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஆல்ரெடி இருந்த பேமெண்ட் ஃபுல்லாக மவுஸ் பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருந்து திடீர்னு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க மறுபடியும் புதுசாக. பழைய பேமெண்ட் ஃபுல்லாக பழைய பேமெண்ட் வித் பெண்டிங் பேமெண்ட் ஃபுல்லாக வித்ட்ரா கொடுத்துட்டு வர்றாங்க. எப்படி வித்ட்ரா கொடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் என்ன ஒரிஜினல் பேமெண்ட் ப்ரூஃப் தான் அப்லோட் பண்ணிக்காங்க, எதுவும் ஃபேக்லாம் கிடையாது. ஏப்ரல் 8 பேமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ண பேமெண்ட் வித்ட்ரா. அதே மாதிரி இன்னொன்று 23 இதே மாதிரி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வித்ட்ரா கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நியூஸ் ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 9th ஏப்ரல் மறுபடியும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் சென்டிங் சப்போர்ட் டிக்கெட் போஸ்டட் அபவுட் வெரி வில் ஒரு கேஷ் அவுட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. எல்லா பேமெண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் பண்ணிடுறோம், ஐ வில் பேக் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்போ 9ஆம் தேதி, எஸ்டர்டே நேற்று போட்டிருக்காங்க 9ஆம் தேதி. மேக்ஸிமம் பார்த்தா உங்களுக்கு 1 வீக்கில் உங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக வந்துடும். இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறோன்னா, சும்மா நார்மல் மெம்பராக இருந்தே பண்ணுங்க. யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்படி பண்ணால் இப்படி டக்கு டக்குன்னு லாக் பண்ணுற சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. சும்மா நார்மல் ஒர்க் பண்ணாவே போதும். இதில் கிரீடு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணாவே ஈஸியாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் வாட்டுக்கு. மவுஸ் பஸ் லான்ச் பண்ண விஷயந்தான். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் பண்ணாவே மந்த்லி ஒரு $10 ஸ்டாண்டர்ட் மெம்பரே பண்ணிடலாம். நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் மேக்ஸிமம் டைரக்ட் ரெஃபரல் அதிகமாக வச்சுக்கோங்க. இது இது எப்படின்னா அடிக்கடி இன்னொரு விஷயம்னா, நீங்கள் அக்கௌண்ட்லேயே போனீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துருக்கீங்களா, கன்வெர்ட் டு பாயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து வந்து 5000 பாயிண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு $1 பர்ச்சேஸ் பேலன்ஸில் ஏறும். இப்போ 1000, ஏன்னா இது புதுசாக மறுபடியும் லான்ச் பண்ணும்போது பழைய இதுக்கே அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் டெய்லி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் இருக்கோ உடனே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அப்போதான் நீங்கள் வந்து அப்போதான் உங்களுக்கு, ஏன்னா திடீர்னு நான் 1000ன்றதை 5000 மாற்றிடுவாங்க. அப்போ நீங்கள் 5000 நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணி சேர்த்து வச்சிருந்த இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஓகேவா? அதனால எதையுமே டெய்லி ஒரு பக்கம் ரீட் பண்ணுங்க. டெய்லி இந்த நியூஸ் ரூம் இல்லாட்டி ஒரு மெயிலுக்கு அனுப்புவாங்க, இல்லாட்டி இதில் இருக்கும். டெய்லி நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் டைரக்ட் ரெஃபரல் மூலியமா உங்களுக்கு அவ்வளோவா ரெஃபரல் இருந்தால் சும்மா அவ்வளோதான் வந்தால் இவ்வளோதான் வரும் உங்களுக்கு டாலர். இது உங்களுக்கு 8 மாசமா இருக்குது. ஒரு 3 ரெஃபரல் மூலியமா அவ்வளோதான் உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் இந்த கன்வெர்ட் பாயிண்ட்றதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன பர்ச்சேஸ் பண்ணலாமா, ரெண்ட் ரெஃபரல் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 5 ரெஃபரல் வந்து $1. இந்த இப்போ நிறைய இது மாற்றிட்டாங்க, ஃபில்டர்லாம் சொல்லி நிறைய மாற்றிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு கண்டிப்பாக இந்த மவுஸ் பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஆடு கிரீடு மற்ற அதெல்லாம் பண்ணால் நீங்கள் மந்த்லி கண்டிப்பாக ஒரு $10 எடுக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தகவல் வேணும்னா, என்னோட இமெயில் ஐடிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த இமெயில் ஐடிக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.